Etna Dental College, we are doing a fourth year BDS. ஸோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் இந்த இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking. ஸோ அதுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நாங்கள் சீக் பண்ணியிருக்கோம் மேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தே ஆர் மோர் காமன்லி யூஸிங் ட்ரக்ஸ்? ட்ரக் அப்யூஸுங்கிறது நிறையா, இட்ஸ் அ வெரி பிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சஸ் வந்து ரொம்ப இந்த கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்குறவங்க இல்லை மிடில் ஏஜ்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சஸ் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போது வந்து இந்த ஆக்சஸுங்கிறது இட்ஸ் இன்க்ரீஸிங் அ லாட். ஸோ இப்போது ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு 18 to 45 இயர்ஸில் அந்த ஒரு 10 crore பீப்புள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 crores பிலாங் டு இந்த ஏஜ் குரூப்லேயே. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இப்போ யூஸ்வலாக அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால சில சேஞ்சஸ் வந்து பிரெயினில் நடக்கும் நிறையா சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க? நம்ம பிரெயினில் வந்து இந்த டோபமின், காபா அப்படிங்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து தமிழ் சொன்னோன்னா ரசாயனங்கள். இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணனாலையும் இந்த ரசாயனம் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஸோ அந்த மாற்றம் வந்து இனிஷியலாக அவங்களுக்கு வந்து எதுவும் தெரிய போகிறதில்ல. அந்த ஒரு ஹையான அந்த ஒரு யூஃபோரியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கறது, அந்த ஒரு பிடிச்ச ஃபீல் தான் கிடைக்கும். பட் அது வந்து தொடர நம்ம மூளை வந்து அதுக்கு அடிமையாக ஆரம்பிக்கும். ஒரு வேலை செய்யணுன்னாலே எனக்கு அந்த ஃபீல் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி மாற ஆரம்பிக்கும். தூக்கம் வரல அண்ட் கோவம் வருது, அது எல்லாமே மூளையோட அடிமைத்தனத்தை சொல்கிற மாதிரி. பட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேசஸ் பார்க்குறீங்க ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க, உங்களே ரிப்போர்ட் பண்ணுறாங்க? இந்த ஓபிடியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேஷண்ட்ஸ் வந்தாலும் முக்கால்வாசி பேர் மென் அதுவும் ஆல்கஹால் கேசஸ். ஸோ ஆல்கஹால், கேனபிஸ், சிகரெட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. ஓகேயா, பேஷண்ட்ஸாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது அந்த இது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சில பேர் வந்து ஒரு டைம் தானே யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஒரு பழக்கமாக மாறாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க? எல்லாமே ஒரு வாட்டி 2 வாட்டின்னு தான் ஆரம்பிக்கும். பட் அந்த எஃபெக்ட் பிடிக்க அதை இன்னும் கன்சியூம் பண்ணணுன்னு தான் தோணும். அதே மாதிரி இந்த டிபெண்டன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அதை வந்து தமிழில் சொன்னோன்னா அடிமைத்தனம். ஸோ அதுக்கு டிபெண்ட் ஆக அதை இன்னும் எடுக்கணும்னு தோணும். இதனால் வந்து அவங்க ஃபஸ்ட் ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டீன்ஸே எடுத்துக்கோங்க, மோஸ்ட்டாக பியர் ப்ரெஷர் இல்லை வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷனாக அந்த ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் ரிலீவ் ஆகிறதுக்காக அவங்க சுற்றி அதை குடித்தா எனக்கு நல்ல தூக்கம் வந்தது. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே ஆல்கஹால் தான். ஆனால் அதை வந்து தூக்கத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்கஹாலை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க ஆரம்பிப்பாங்க, அப்படியே டிபெண்ட் ஆவாங்க ஆல்கஹால். ட்ரக் அப்யூஸ்ன்றது ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸாக இல்லை ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக? இட்ஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். இப்போ வரைக்கும் பீப்புள் வந்து இது ஒரு லைஃப் ஸ்டைலாக யோசிச்சுட்டு இருந்தாங்க முன்னாடி. ஆனால் இப்போ வந்து இப்போ தான் அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன்லேயே வெளில வந்துட்டுருக்கு. மேம், நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நம்மளே, நம்ம ஐடி ஒர்க்கர்ஸ் நிறைய அந்த கூலி தொழிலாளிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நிறைய சின்ன வலி வந்தாலுமே வந்து நிறைய அந்த NSAIDs, பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நிறைய மாத்திரைகள் இருக்கிறது, தூக்கம் சரியாக இல்லைனா தூக்க மாத்திரை அந்த மாதிரி எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே ட்ரக் அப்யூஸில் வருமா மேம்? கண்டிப்பாக சில மருந்துகள் தேவை, நெசசிட்டி இதை. ஆனால் அதுக்கே வந்து அவங்க மூளை வந்து சரி எனக்கு வலி குறையணுன்னா இந்த மாத்திரை எடுத்தால் தான் என்னால் குறைய முடியும் அப்படிங்கிற தாட் வரப்பவே அவங்க அதுக்கு வந்து அடிமையாகிட்டு இருக்காங்க, அந்த ட்ரக் அப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவங்களே போய்ட்டு அந்த ட்ரக்கை வாங்கினா தான் என்னால் நார்மலாக செயல்பட முடியும்னு சொல்ல இட் மீன்ஸ் இட்ஸ் ட்ரக் அப்யூஸ். எப்படி வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறது? அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் எல்லாமே கம்மியாக தான் இருக்க போகுது. ஆனால் ஆரம்பத்துலேயே வந்துட்டாங்கன்னா ஜாஸ்தி ஆகிப்பாங்க. ஸோ சிம்டம்ஸ் வந்து தூக்கம் வரல, கோவம் ஜாஸ்தியாக இருக்குது, வேலையில் நடக்காமல் செய்யப்படுது, அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்போது இந்த ஜென்ரேஷனில் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நிறைய அந்த காலேஜஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுமே கூட நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா இது போன்ற நிறைய பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க? அதை யூஸ் பண்ணுறது தவறுன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு வரணும். இப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஒன்றும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் அந்த மாதிரி பிரச்சனைக்காக ஆரம்பிக்கிறவங்க இல்லை, அவங்க நண்பர்கள் சொன்னாங்க இல்லை வந்து ஸ்கூலில் யாரும் யூஸ் பண்ணுறதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணாங்க. இப்போது அதோட பாதிப்பு, அதோட அந்த என்னென்னலாம் அது காஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் they will not start using it. டு த எங்கர் பாப்புலேஷன் வந்து சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரக்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் கான பி ஃபார் உங்களோட அந்த ஒரு 1 time or 2 time இருக்க போகிற அந்த ஒரு ஹை, அந்த ஒரு
எனக்கு வந்து போதை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யோசிச்சிங்கனாலும் சரி, உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் 1 வாட்டி 2 வாட்டி இந்த தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அது இனிமேல் அதை நான் பண்ண மாட்டேன். அப்படி உங்கள் மூளை ஆல்ரெடி அடிமை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கிட்ட வீட்டுக்கிட்ட இருக்கிற மனநல மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.